அண்மை செய்தி. தமிழகத்தில் சனாதன யாத்திரையை தொடங்கிய பவன் கல்யாண் தற்பொழுது சனாதன யாத்திரையை தமிழகத்தில் தொடங்கியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவேக்ராஜ், கூடுதல் விவரம். அருணா, அதாவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் மற்றும் கும்பேஸ்வரன் கோவிலில் இன்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் கோவில் மண்டபத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, நான் தமிழகத்தில் சனாதன யாத்திரை மேற்கொள்வதாக சொல்லிவிட்டு தான் மேற்கொள்வேன் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து இது என்னுடைய 4.5 ஆண்டுகளாக இந்த கோவில்களுக்கெல்லாம் வர வேண்டும், அறுபடை முருகன் கோவில் மற்றும் சித்தர் கோவிலுக்கு வர வேண்டும் என தெரிந்தேன். அதன் தொடர்பாகத்தான் இந்த கோவில்களுக்கு வந்துள்ளேன். மற்றபடி நான் சனாதன யாத்திரையை மேற்கொள்வதாக இருந்தால் சொல்லிவிட்டு தான் வருவேன் என தெரிவித்தார். மேலும் விஜய் அரசியல் வருகை குறித்து அனைத்தும் நல்லதே நடக்கும் எனவும் தெரிவித்தார். ஆந்திரா துணை முதலமைச்சர் கும்பகோணம் வருகை தருவதை அறிந்து கும்பகோணத்தில் ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் படிக்கும் மாணவர்கள் அவரை பார்ப்பதற்காக இங்கு கோவில்களில் குவிந்து அவரை வரவேற்றனர். மேலும் கோவில்கள் சார்பில் அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை மற்றும் அவர்கள் கதை மற்றும் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தொடர்ந்து கோவிலில் அனைத்து பிரகாரங்களையும் வலம் வந்த ஆந்திர துணை முதலமைச்சர் மனமுருகி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழகத்தில் சனாதன யாத்திரை தொடங்கியுள்ளார். அவர் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனமும் செய்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.